ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். இது தொடர்பான விவரங்கள் என்ன? இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த போர் உச்ச நிலையை அடைந்திருக்கின்றது. தொடர்ந்து இரண்டு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்க தலையீட்டின் காரணமாக மிக தீவிர தாக்குதல் தற்பொழுது இரண்டு தரப்பிலும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்கக்கூடிய நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கி இருக்கின்றது. அதன்படி இன்று இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்காக அமெரிக்கா தங்கள் தரப்பில் இருந்த ஆயுத உதவிகளை ஏற்கனவே வழங்கி கொண்டிருந்த நிலையில் நேரடியாக ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள், அணு ஆயுத தளங்களை குறிவைத்து அமெரிக்காவே நேரடி தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக தற்பொழுது ஈரானும் இஸ்ரேல் மீது தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. அதன்படி இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களான டெல் அவிவ், ஹைஃபா உள்ளிட்ட நகரங்கள் மீது ஏவுகணைகள் மூலமாக ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு மறக்க முடியாத வகையில் பதில் தாக்குதல் இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையினை ஏற்கனவே ஈரான் வழங்கி இருக்கின்றது. ஈரான் தற்பொழுது இஸ்ரேலை தாக்க தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் முழுவதுமே ஆங்காங்கே சைரன் ஒலி சத்தங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு நாட்களாக காசா முனையிலிருந்து ஏவுகணை எப்போது வேண்டுமானாலும் வந்து விழுகக்கூடும் என்று அஞ்சியிருந்த இஸ்ரேலிய மக்கள் தற்பொழுது தங்கள் நாட்டினுடைய வான்பரப்பிற்குள் ஈரான் நாட்டினுடைய பகுதிகளில் இருந்து, திசையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் ஏவுகணைகள் வந்து விழக்கூடும் என்ற அச்சத்தில் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை கூட இலக்கு வைத்து தாக்கக்கூடிய அளவிற்கு ஈரானும் தங்களிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன, தங்களிடமும் ராணுவ தந்திரங்கள் இருக்கின்றன என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை கூட குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக ஈரானில் இருக்கக்கூடிய 3 முக்கிய அணுசக்தி கட்டமைப்புகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை நடத்தியிருந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். அந்த தாக்குதலை நடத்தி முடித்துவிட்டு, அதாவது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது குண்டுகளை வீசிவிட்டு தங்களுடைய போர் விமானங்கள் நல்லபடியாக திரும்பி வந்துவிட்டன என்ற ஒரு செய்தியினை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். எனவே அமெரிக்காவே ஈரான் நாட்டினுடைய வான்வெளி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தங்களுடைய போர் விமானத்தின் மூலம் ஒரு தாக்குதலை நடத்துகின்றது என்றால் இந்த போர் அடுத்த கட்ட பரிணாமத்தை பெற்றுவிட்டது. ஒரு 3வது நாடு தலையிட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உலகத்தின் அதி சக்தி வாய்ந்த ராணுவ வல்லாண்மை கொண்ட அமெரிக்காவே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கின்றது எனும் பொழுது ஒரு 3ஆம் உலகப் போருக்கான ஒரு அச்சுறுத்தலாகவே இதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராணுவ வல்லுநர்கள் பார்க்கின்றார்கள். அதே நேரம் ஈரானை பொறுத்தவரை அவர்களும் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா தங்கள் நாட்டினுடைய வான்வெளிக்குள் ஊடுருவி வந்து அணு ஆயுத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மீது எப்போது வேண்டுமானாலும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும். அதே நேரம் அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு ராணுவ நோக்கங்களுக்காக ராணுவ கட்டமைப்புகளை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெய் சேகரிப்பு கிடங்குகளையும் கூட அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அந்த அமெரிக்காவினுடைய நிலைகள் எல்லாம் ஈரான் நாட்டினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்குள்ளும் இருக்கின்றன. எனவே ஈரான் இதை எவ்வாறு கையாளப் போகின்றது? அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகளை ஈரான் தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது தன்னுடைய நட்பு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளாக அடையாளம் காணப்படும் அமெரிக்காவின் நிலைகளைத்தான் தாக்க வேண்டும். எனவே ஈரான் அதுபோன்ற ஒரு தாக்குதலை நடத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலை நோக்கிய தன்னுடைய தாக்குதலை எந்த வகையிலும் குறைத்துக் கொள்ளப் போவதில்லை. அமெரிக்காவே நேரடியாக உள்ளே வந்து தாக்கினாலும் பதில் தாக்குதல் இருக்கும், மூர்க்கத்தனமான தாக்குதல் இருக்கும் என்று சொல்லி ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. நாட்டினுடைய பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கையையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் நாட்டினுடைய ராணுவம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து தீப்பிழம்புகளை உமிழ்ந்தபடி ஈரான் நாட்டினுடைய வான்வெளி எல்லையை கடந்து இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் தங்களுடைய இலக்குகள் மீது விழுந்து வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. இரண்டு தரப்பிலும் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த யுத்தத்தில் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய 2 நாட்டினுடைய ராணுவ வீரர்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக பல நூறு எண்ணிக்கையிலான பொதுமக்கள் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் நாட்டினுடைய குடியிருப்புகள், இஸ்ரேல் நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்புகள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்ரேல் தரப்பிலே அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் உயிரிழக்க தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது அமெரிக்காவும் நேரடியாக தலையிட்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. எனவே இனி ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை மட்டும் குறிவைக்குமா அல்லது மத்திய கிழக்கு நாடுகளான அரபு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளையும் இலக்கு வைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு உலகம்
ஒரு பதைபதைப்புடன் ஈரானினுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்கள் கூட வெறிச்சோடி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இரவு பகல் என்று வேறுபாடு இல்லாமல் தொடர்ந்து ஈரானினுடைய வான்வெளி எல்லையிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளும், இஸ்ரேலினுடைய வான்வெளி எல்லையிலிருந்து ஈரானுக்குள்ளும் அடுத்தடுத்த ஏவுகணைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.